வணக்கம். அன்பே சிவம் மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. உங்ககிட்ட கேட்கணும் ஒன்று. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க? கேளுங்கம்மா. இன்னைக்கு மனிதன் வந்து மரணத்துக்கு ஏன் பயப்படுறாங்க? மரண பயத்துக்கு மனுஷன் ஏன் பயப்படுறாங்க கேட்குறேன். மரண பயம் வந்து வரவே கூடாதுமா. மரண பயம் ஏன் வரணும்? நாம் தான் மீண்டும் இப்போ பிறக்க போகிறோம். எதுக்கு மரண பயம் வரணும்? அதிகமாக சொத்து சேர்த்து வச்சுக்கவங்க அதெல்லாம் யார் அந்த பாதுகாக்கிறது? அடுத்து நம்ம சந்ததிகளை யார் பார்த்துக்குவாங்க? நம்ம வந்து சக்தியாக பிறக்கிறோம், ஜீவனாக வளர்கிறோம், மனமாக வளர்கிறோம், பிணமாக போகிறோம். அப்படி போனால் நம்ம வந்து மரணத்துக்கு பயப்படக்கூடாது. நாயன்மார்கள் இருந்தார்கள். தேவாரம் பாடிய நால்வர் இருந்தார். தேவாரம் பாடியவர்கள் ஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர், இவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்களாம் மறந்து பயந்ததே கிடையாது. மறந்து பயப்படாதவங்க அவங்களாம். வந்து நம்ம வந்து மார்கண்டையன் இருந்தார். 16 மார்கண்டையன். அவர் என்னன்னா அவங்க வந்து 14 வருஷம் தான் கடவுள் வந்து உயிராக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க பிறக்க வச்சாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கிட்ட. அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார், கடவுள் யமன் வந்து 16 வருஷம் ஆனவொடனே யமன் வந்து குளிர் காலத்தில் அவர் என்ன செஞ்சார், போயிட்டு சிவலிங்கத்தை போய் கட்டி பிடிச்சாரு. ராத்திரியில் கட்டி போட்டு யமன் வந்து பாசகத்துக்கு போடும்போது சிவன் கழுத்தில் ஊந்து போச்சு. உடனே சிவனுக்கு வந்து என்னையே நீ வந்து பாசகர் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உத விட்டார் யமனை. அப்போ அவருக்கு என்றைக்கும் 16ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுமாரி வந்து பயப்படக்கூடாது, மறந்துக்கு பயப்படக்கூடாது. தூங்கா, ஜாக்கிரதா, தூங்கா, சொப்பனா. நாம் வந்து தூங்காத மாதிரி தூங்காத மாதிரி இருக்கணும். எழுப்பும்போது டக்குன்னு விழிச்சிக்கணும். நம்ம வந்து அப்போ வந்து விழிப்பு நிலையில் இருக்கணும், கடவுளின் சிந்தனையில் இருக்கணும். நம்ம எதுவுமே பயப்படக்கூடாது. ஏன் திரும்பி பிறந்துட போகிறோம். நம்ம எப்படி வந்து மறுபிறவி உண்டு. அது மறுபிறவி இல்லைன்னு தான் பயப்படுவாங்க. அது தெரியாததான் பயப்படுவாங்கம்மா. அதுதான் பயப்படக்கூடாதும்மா. ஆத்மா வணக்கம்.